டு அம்முவின் கிச்சன். இன்னைக்கு சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 50 நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். வானலில் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் சுண்டை வத்த போடுறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. திரும்பவும் 50 நல்லெண்ணெய் சேர்த்துறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகும் சேர்த்து கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அதில் ஆட் பண்ணுறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயத்தில் மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துறேன். சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி வச்ச சுண்டைக்காயை தக்காளி வெங்காயத்தோட ஆட் பண்ணுறேன். எலுமிச்சம்பழம் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். சுண்டை வத்த காரக்குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.